கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்பருவோம் சிகரந்துடும். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா சாலமோன் ராஜாவினுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். ரொம்ப வசதியான வாழ்க்கை, ரொம்ப லக்ஸூரியஸ் லைஃப். கேட்டதெல்லாம் அவருக்கு கிடைத்தது, விரும்பினதெல்லாம் அடைய முடிந்தது. வெள்ளையும் பொண்ணும் ஏராளமாக குவிந்தது. நிறைய பேரை கல்யாணம் பண்ணார். ஆனால் எல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கத்தில் சோக பாட்டு பாடிக்கிட்டே இருப்பார் போல இருக்குது. அதை தான் பிரசங்கியினுடைய புத்தகத்தில் படிக்கிறோம். மாயை மாயை எல்லாம் மாயை, சூரியனுக்கு நடந்து எல்லாவற்றையும் கவனித்து பார்த்தேன், எல்லாம் மாயையும் மனசுக்கு சஞ்சலமாகிறது. ஒரு பக்கம் புசித்தேன், குடித்தேன், அனுபவித்தேன், சாப்பிட்டேன், உடுத்தேன், ரொம்ப என்ஜாய் பண்ணேன், அறிவு ஞானம் எல்லாம் எனக்கு டாப்பில் இருந்தது, அந்த மாதிரி சொல்லிக்கிறாரு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை மேலே வெறுப்பே அவர் சந்தித்த போல் சொல்கிறார். பிரசங்கி 2ஆம் அத்தியாயத்தினுடைய 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது எல்லாம் மாயும் மனசு சஞ்சலமாக இருக்கிற, அதனால் இந்த உலக வாழ்க்கையை வெறுத்தேன்னு சொல்கிறார். அப்போ இவ்வளவு வசதி உள்ளவராக இருந்தாலும் கூட அவருக்கு சோகப்பாட்டு பாடுகிறது ஒரு பக்கத்தில் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. நானும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா உடுக்கிறாங்க, நல்ல வாகனங்களை சவாரி செய்கிறாங்க, நல்ல வசதியான வீட்டில் இருக்கிறாங்க. எல்லாமே பார்க்குறவங்களுடைய கண்ணில் லக்ஸுரியாக இருக்குது. எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ராவகன்ஸாக அவங்களுடைய வாழ்க்கையில் தெரியுது. ஆனால் பார்த்திங்கன்னா தனியாக கூப்பிட்டு கேட்டால் 1008 பிரச்சனையும் சொல்லுவாங்க. நிறைய மனக்கிளேசத்தை சொல்லுவாங்க. சாப்பிட்றதுலையும் குறை வைக்கலை, உடுக்கிறதுலையும் குறை வைக்கலை, வாழ்கிறதுலையும் குறை வைக்கலை, எல்லாவற்றையும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் வாழ்க்கையில் ஒரு சோர்வு, வாழ்க்கையில் ஒரு வருத்தம் கிளேசம் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் போய் பார்த்திங்கன்னா அப்போஸ்தலன் பவுல், இவருடைய வாழ்க்கை அது டோட்டலி டிஃப்ரெண்ட். இதுக்கு பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்குது. அவருக்கு போகிறவெல்லாம் பிரச்சனையாக தான் இருக்கும். கப்பல் ஏறினா கப்பல் உடையும், எங்கே போனாலும் அவருக்கு ஏதாவது எதிர்மறையான காரணங்கள் எழுந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்கள், பாடுகளும் பிரச்சனையும் அதிகமான ஒரு வாழ்க்கை. அதை நம்ம 2 கொரிந்தியர் 11ஆம் அத்தியாயத்தில் ரொம்ப பட்டியல் போட்டு சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஆனால் என்ன நீங்கள் பார்க்குறீங்கன்னா பிலிப்பியர் 4ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனம் சொல்லுவார், எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருப்பேன். 13ஆம் வசனம் சொல்லுவார், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போது அவர் துக்கமான ஒரு சூழலை இருந்தாலும், வருத்தமான ஒரு சூழல் இருந்தாலும், நெருக்கடியான ஒரு சூழல் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க இயன்றவராக இருந்தார். அதனால தான் பிலிப்பி திருச்சபை மக்களுக்கு சொல்லுகிற பொழுது சந்தோஷமாக இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. இந்த 2 கடையில் இருக்கிற என்ன வித்தியாசம்? பழைய ஏற்பாடில் அவ்வளவு செல்வத்தை வைத்து கொண்டிருந்தவர் எப்பொழுதும் மாயை மனசுக்கு சஞ்சலம்னு புலம்புறாரு. இங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, மனரம்யமாக இருக்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 4ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனம் வாசிப்போம், எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டால் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், ஒடுங்கி போக மாட்டோம், கலக்க முடியாத மனம் முறிவடைய மாட்டோம். ஒரே ஒரு வித்தியாசம்தாங்க. சாலமோன் ராஜாவுக்கு அனுபவிப்பதற்கு அனைத்தும் இருந்தாலும் ஆண்டவருடைய ஐக்கியத்தை அனுபவிக்கிற ஒரு மனிதனாக வாழல. அதனால் எவ்வளவு ஆண்டவரே கொடுத்து அனுபவித்தாலும் இன்னொரு பக்கத்தில் சோகத்துக்குரிய காரியங்கள் இருந்து கொண்டு தான் இருந்தது. மனசுக்கு விசனம் கொடுக்குற காரியங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதிருப்தியான காரியங்கள் இருந்து கொண்டு தான் இருந்தது. எல்லாவற்றையும் மாயாக, எல்லாவற்றையும் மனசுக்கு சஞ்சலமாக பார்க்குற நிலைமை இருந்து கொண்டது. ஆனால் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கை என்ன வித்தியாசம்? அந்த மனுஷன் என்ன துன்பம் வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன நெருக்கடி வந்தாலும் சரி, என்ன விதமான போராட்டம் வந்தாலும் சரி, கர்த்தருடைய ஐக்கியத்தை அனுபவித்து கொண்டே இருந்த ஒரு மனுஷன், கர்த்தரோடு இருக்கிற நிலைமையில் உள்ள ஒரு மனிதன். அதனால தான் 2 கொரிந்தியர் 12ஆம் அத்தியாயத்தினுடைய 10ஆம் வசனம் சொல்லுகிற பொழுது, எனக்கு வருகிற பலவீனங்களில் கூட நான் என்ன செய்கிறேன், ஐ எம் ரிஜாய்சிங், நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அதில் ஆண்டவருடைய கிருபை அதிகமாக வெளிப்படுகிறது, ஆண்டவருடைய வல்லமை அதிகமாக வெளிப்படுகிறது. அருமையானவர்களே, வாழ்க்கையில் நாம் எவ்வளோ வச்சுருக்கிறோம், இல்லை எதுவும் அனுபவிக்க வைக்கல, அதுவல்ல மேட்டர். கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிறோமா? தேவ உறவை அடிப்படையாக வைத்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் உடையவர்களைப் போல நம்ம சந்தோஷமாக இருக்கிற ஒரு ஆவிக்குரிய மேஜிக் அங்கே நடக்குது. கர்த்தர் நம்மோடு இருக்கிற நிச்சயத்தை நம்ம பெறுகிற பொழுது, அந்த உறவில், அந்த ஐக்கியத்தில் வளர்கிற பொழுது பலவிதமான சூழலுக்கு மத்தியிலும் நமக்கு சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, நம்பிக்கை உண்டு, வாழ்க்கையை சந்திக்கும்படியான ஆற்றல் உண்டு, நல்ல வாழ்க்கையில் நல்ல நோக்கத்தோடு வாழும்படியான கிருபைகள் உண்டு. எனவே தேவ ஐக்கியத்தில் வாழ்வதற்கு கவனம் செலுத்துவோம். தேவ ஐக்கியம் எல்லா விதமான சூழலும்
நம்முடைய மனதை தேற்றி திடப்படுத்தி இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமாக வாழறதுக்கு உதவி செய்யும். அந்த அனுபவத்தை தேடவும் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார்.